இப்போ இந்த கேமரா கூட எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதை பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கவர் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஜஸ்ட் அவ்வளோதான். இது வந்ததுக்கப்புறம் இந்த டைப் சி இது வந்து இது கூட அப்படியே நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம். வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுலேருந்து ரிசீவர் ஆன் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணால் இதை 2 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் இது தெரியுது. ஸோ இதுதான் அதோட ரிசீவர். இதையும் பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 2 சைடுமே வந்துச்சுன்னா இதில் வந்து 2 லைட்டையுமே எரியும். சில பேருக்கு போட்ட உடனே வந்து சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரிசீவ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கேமரா மைக் ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு மைக்ரோஃபோன் போனீங்கன்னா கெயின் ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த கெயினில் போனீங்கன்னா +6 அந்த மாதிரி இருக்கும். 30லேருந்து -20 வரைக்கும் இருக்குது. ஸோ -20னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ரிசீவ் ஆகும். ரோடே ஜாலியாக இருக்கும். இது அப்படியே சும்மா கனெக்ட் பண்ணால் போதும். அதில் அதுக்கு கேமரா ஆன் பண்ணி நான் கீழே சப்போர்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மைக்ரோஃபோன் வழியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டுக்குள்ளார மைக்ரோஃபோன் இருக்குது. என்னோட அந்த சின் ஸ்ட்ராப் போடுவோம்ல, அந்த மவுத் எண்டுக்கிட்டே இருக்குது. ஒரு ஆவரேஜ் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுற ஸ்பீடில் ரைட் பண்ணி பார்ப்போம். நல்லாவே காற்றடிக்குது. இந்த மரம்லாம் ஆடுது பாருங்க, தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காற்றடிக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஏஎன்சி ஆன் பண்ணலாம். ஏஎன்சி ஆன் பண்ணிட்டேன். ஐ திங்க் -4ல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடியோ கெயின். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. எல்லா வைசர் எல்லாமே ஓப்பனில் இருக்கு. இந்த ஆடியோ கெயினை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ கெயின் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு. நான் ரொம்ப கெயின் அதிகமாக வச்சா ரொம்ப நாய்ஸாக இருக்கும். ஹெல்மெட்குள்ளே பேசுகிறப்பெல்லாம் ரொம்ப எக்கோ அடிக்கும், லிசன் பண்ணுறவே முடியாது. ஸோ ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் -6, -4, -5 அதெல்லாம் வச்சிங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் ரொம்ப சைலண்டாக வந்து நம்ம வாய்க்கிட்டே இருந்துச்சுன்னா அது மட்டும் கேட்கும். லைக் ஒரு இயர்ஃபோனில் கேட்குற மாதிரி அந்த லவுட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கணும். சப்போஸ் அவுட்டரில் யூஸ் பண்ணுறீங்க, ஹெல்மெட்குள்ளே யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு கெயின் வந்து 4 இல்லை 5 அது வச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஓகே, இப்போ நான் வைசர் க்ளோஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் நார்மலாக டோனில் பேசிகிட்டு இருக்கேன். கத்தியும் பேசல, கம்மியாகவும் பேசல. நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், அதே டோனில் பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து அந்த ஒரு புதுன்னு ஒரு முடி இருக்கும்ல, ஒரு இது மாதிரி இருக்கும், மேக்னெட்டிக் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கொஞ்சம் ஹையண்ட் மைக்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, அது இதில் இல்லை. அது போட்டால் ஓரளவுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கன்செஷன் ஆகும். மேபி அதை நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம்.